கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதனாலும் எரேமியா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ. கர்த்தருடைய வார்த்தை மிக அழகாக சொல்கிறது. ஒரு மனிதன் விழுந்து போனால் அவன் மறுபடியும் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது அவன் எழும்புவான். ஒரு மனிதன் வழிதப்பி போனால், அவனுடைய குற்றங்களை அவன் உணர்ந்தால் அவன் மறுபடியும் தேவனிடத்திலே வந்து விடுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. விழுந்தவன் எழுந்திருக்கிறதில்லையோ, வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ என்று சொல்கிறார். பாருங்கள், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து கட்டுவித்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விழுந்து போகிறவனை விழுந்து போகிறவனாக விடாதபடிக்கு, ஒரு பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவரை எனக்கு தெரியாது என்று சொல்லி அவன் மறிதலித்த பிறகும் அவன் மனம் கசந்து அழுதபடினாலே அவரை அரவணைத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வாழ்க்கையில் சில நேரங்களிலே சில மனிதர்கள் விழுந்து போகிற ஒரு சூழல் வருகிறது, சிக்குண்டு போகிற ஒரு சூழல் வருகிறது. ஆனால் அந்த நேரத்திலே தேவனிடத்திலே மாத்திரம் தன்னை அவர்கள் ஒப்புவித்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் அவர்களை எழுப்புவார். ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் 1000 16,000 தலைமுறைக்கும் இரக்கம் உள்ளவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் அன்பிலே நாம் இழந்துவிடக்கூடாது. அவருடைய அன்பு சொல்லி முடியாதது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய அன்பை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய அன்பு எண்ணி முடியாதது, அவருடைய அன்பு சொல்ல முடியாதது, அவருடைய அன்பு அழக்க முடியாதது, அவருடைய அன்பு கிரகிக்க முடியாதது, அவருடைய அன்பு அள்ள அள்ள குறையாதது, யாராலும் எந்த அளவினாலும் அளக்க முடியாததான் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அன்பு. அதைத்தான் வேதம் சொல்கிறது. அவர் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் உள்ளவர். அவர் 1000 16,000 தலைமுறைக்கும் இரக்கம் உள்ளவர். அவரை தேடி ஓடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இரக்கம் செய்கிறவர் என்பதை வேதம் மிகவும் அழகாக எடுத்து சொல்கிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய உருவமே, அவருடைய வாழ்க்கையே அன்புதான். யாரெல்லாம் தவற்றில் விழுந்து பாவத்தில் விழுந்து விட்டாலும் ஒருவேளை அவருடைய குமாரனாக கூட இருக்கலாம். நம் வேதத்தில் வாசிக்கிறோம், இளைய குமாரன் என்று சொல்லி. அவனும் குமாரன் தான், ஆனால் அவன் வழிதப்பி போகிறான். பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட பிறகும் அவன் வழிதப்பி போகக்கூடாது, போக முடியாது என்பதல்ல. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய குமாரர்கள், அவருடைய குமாரத்திகளாக இருந்தாலும் சில நேரங்களிலே தேவனுடைய வார்த்தை விட்டு நாம் விலகி போகும்போது வழிதவறி போகிறோம். அதைத்தான் இளைய குமாரனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். அவன் வழிதவி போகிறான், வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியத்தையும் இழந்து போகிறான். பணத்தை இழக்கிறான். பணம், செல்வம், குணம், நல்ல பெயர், சம்பாதித்த மரியாதை எல்லாவற்றையும் அவன் இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காதபடி தன் சுய இஷ்டத்தின்படி செய்கிறபடினாலே சத்துருவானவன் விரிக்கிற வலைக்குள் பிள்ளைகள் சிக்கிக்கொள்கிறார்கள். அதை அடையாளம் கண்டுகொள்ள தெரியவில்லை. ஆதலால் தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் நாம் நிதானமாய் யோசித்து புத்திமானாய் நடக்கிற ஒரு சுபாவம் நமக்கு இருக்க வேண்டும். ஒருவேளை சில பேர் அப்படிப்பட்ட வலையிலே சிக்கி கொண்டாலும் மறுபடியும் இளைய குமாரனைப் போல அப்பா என்று ஓடி வரும்போது அந்த அப்பா என்று அழைக்கிற சப்தம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய உள்ளத்தை உடைத்து விடும். பாருங்கள், அவன் செய்வது பெரிய பாவமோ சிறிய பாவமோ அதெல்லாம் அவர் பார்ப்பதே இல்லை. நீங்கள் வேதத்தை சரியாய் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அவர் அன்பே உருவானவர். எப்படிப்பட்ட ஒரு புழுதியில் இருந்தாலும், அவருடைய குமாரனாய் இருந்தும் பாவத்தில் விழுந்தாலும் மறுபடியும் உணர்வடைந்து அப்பா என்று சொல்லும்போது, கதறும்போது அவர் கை தூக்கி நம்மளை எடுக்கிற ஒரு அன்பு தெய்வம். அதனால தான் அவருக்கு கடவுள் என்று பெயர்.
அதனால தான் அவருக்கு இயேசு என்று பெயர். மனிதன் ஒருவருக்கும் இல்லாத ஒரு சுபாவம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிறது. விழுகிறவன் எழுகிறதில்லையோ? ஒருவேளை அவன் எழுந்திருவான், அவன் எழுந்து கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைந்து விடுவான். ஏனால் கிறிஸ்துவுடைய சுபாவம் அப்படி. ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாத தேவன். எந்த நிமிடத்திலும் அவரை அழைக்கும் போது அவனுக்கு கை கொடுக்கிற ஒரு தேவன். ஆனால் உணர்வடைய வேண்டும். நாம் செய்தது தவறு என்று சொல்லி அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது, அப்பா எனக்கு இறங்குங்க என்று சொல்லும்போது மனதுருகுகிற தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் விழுகிறவனை பார்த்து மற்றவர்கள் குறை சொல்லி தெரியும் போது அந்த பாவம், அவனை குறை சொல்கிற அந்த பாவம் குறை சொல்கிறவனை அடைந்துவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால் தான் ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயும் செய்ய வேண்டிய ஒரு காலம் உண்டு. சத்துரு உன்னையும் சோதிக்கிற ஒரு காலம் உண்டு. நாம் அதைத்தான் முதல்ல பேதுருவை பார்த்தோம். யார் போனாலும் நான் போகமாட்டேன் அப்படின்னு சொன்ன பேதுரு அவனே அதில் விழ வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அதே போல் மற்றவர்களை அவன் அப்படி செஞ்சிட்டான், இப்படி செஞ்சிட்டான், அவன் மோசம், அப்படிப்பட்ட நாவினாலே பேசுகிறவர்கள் யாராலும்னாலும் சரி, நீயே அப்படி செய்யும் ஒரு காலம் வரும்போது நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய் என்று சொல்லி வேதம் மிக அழகாக எழுதுகிறது. தேவ பிள்ளைகள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே விழுகிறவன் எழுந்திருப்பது உண்டு, வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறது உண்டு. வேதத்தில் நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். எத்தனை காரியங்களை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எத்தனையோ சீஷர்களை அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் மறுபடியும் வழிதப்பி போனவர்கள் உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிறகு அவரை விட்டு மறுபடியும் தான் விட்டு வந்த தொழிலுக்கு போனவர்கள் உண்டு. மறுபடியும் அவர்கள் பாவத்தில் விழுந்தவர்கள் உண்டு. ஆனாலும் தேவன் யாரையும் புறம்பே தள்ளாதவர். அவருடைய அன்பினாலே அவர்களை அரவணைத்து, அவருடைய நேச அன்பு அவர்களை முத்தமிட்டு பரலோக ராஜ்யத்திற்கு நேராக இது கொண்டு போகும். பாருங்கள், தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய சுபாவம் என்ன? ஒருவன் ஒரு குற்றத்தில் அகப்பட்டால் உடனே அந்த குற்றத்தை நம்ம அவசியப்படுத்துவதும் தெய்வ பிள்ளைகளுக்கு உண்டானது அல்ல. வேதம் சொல்கிறது, ஒரு அவயம் துன்பப்பட்டால் மற்ற அவயங்களும் துன்பப்படும். உண்மையாகவே நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒவ்வொரு விசுவாசிகளும் அவயமாய் இணைந்திருப்போம் என்று சொன்னால், ஒரு தேவனுடைய பிள்ளை வேதனைப்படும்போது, பாவத்தில் விழும்போது, அக்கிரமத்தில் விழும்போது மற்ற அவயங்கள் கிறிஸ்துவை போல துடிக்கிறதாய் காணப்பட வேண்டும். ஐயோ, தேவனை விட்டு பின்வாங்கி போனானே என்று சொல்கிற ஏக்கத்தினாலே அவனை தேவனோடு இணைக்கிற ஒரு காரியத்துக்குள், அப்படிப்பட்ட ஒரு ஜெப காரியங்களுக்குள், அப்படிப்பட்ட ஒரு நல் வார்த்தைகளுக்குள் அவனை கெட்டி சேர்க்க வேண்டுமே தவிர அவனை புறம்பே தள்ளிவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவன் விழுந்தவன் எழுந்திருப்பான். தேவனுடைய கரம் அவனுக்கு நீட்டப்படும். நிச்சயமாகவே வழிதப்பி போனவன் திரும்புவான். தேவனுடைய கரம் அவனுக்கு நீட்டப்படும். தேவன் அப்படிப்பட்டவர். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையை ருசித்திருக்கிறோம். மற்றவர்களைப் போல அவர் மனுஷன் ஒருவரையும் அவரை நோக்கி கூப்பிடுகிற காக்கி குஞ்சுகளுக்கு, அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு இயற்கைகளுக்கும் பாருங்கள், அவர் ஆகாரம் கொடுத்து நடத்துகிற தேவன். அவர் சொல்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்களே, நான் நல்ல தகப்பன், உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று சொல்கிறார். தெய்வ பிள்ளைகள், இந்த நாட்களிலே அநேக காரியங்களை நாம் குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். யாரை குறித்தும் நாம் எதுவும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நம்மளுடைய காரியம் என்ன? தேவனை ஆராதிப்பது. ஒருவேளை வழிதப்பி போனவர்கள் நம்முடைய காதுகளுக்கோ நம்முடைய கண்களுக்கோ தென்பட்டால் அவர்களுக்காக பரலோக தகப்பனை நோக்கி ஜெபிப்பது, இந்த ரெண்டும் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டும்.
அவனை குறித்து நாம் அநியாயமாய் அக்கிரமமாய் பேசும்போது அவனுடைய வார்த்தை சொல்கிறது, யாரானாலும் சரி போக்கு சொல்ல இடமில்லை, நீயும் அதே நியாயத்தீர்ப்பிலே வந்து நிற்பாய் என்று சொல்லி வேதம் சொல்கிறபடினாலே ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சிங்கத்தை போல சத்துருவானவன் கெர்ச்சித்து கொண்டு தெரிகிறான். யாரை விழுங்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறோம், தவறு செய்தவனைத்தான் அது விழுங்கிற்று அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல, குறை சொல்கிற மற்றவர்களையும் அவன் விழுங்கித்தான் இருக்கிறான். ஏனால் தேவனுடைய சுபாவம் மற்றவரிடத்தில் இல்லை, குற்றம் சொல்கிற இடத்துல இல்லை. தேவ பிள்ளைகள் நாட்களில் அது சீக்கிரத்தில் வரப்போகிற நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறபடினாலே யாருடைய இனிவரும் நாட்கள் மிகவும் மோசமாய், இனிவரும் நாட்கள் சத்துரு யாரை விழுங்கலாம் என்று அநேகரை தீர்த்து கட்ட வழி பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அவயத்தின் சரீரங்களாக இருக்கிற சரீரத்தின் அவயங்களாக இருக்கிற நாம் ஒன்றிணைந்து தெய்வ பிள்ளைகள் தவறும்போது அவர்களுக்காக தேவனிடத்திலே திறப்பில் நிற்கும்படியாய், தெய்வ ஜனங்கள் தப்பித்து கொள்ளும்படியாய், இந்த பொல்லாத சத்துருடைய சூழ்ச்சிகள் இருந்தவர்கள் தப்பிக்கப்படும்படியாய் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகாபுடைய காரியத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் தன் மனைவியினுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்வது மாத்திரமல்ல, எத்தனையோ காரியங்களை அவன் அநியாயமாய் செய்தான். ஆனாலும் ஒரு நாளிலே தேவனுடைய வார்த்தை அவன் கேட்கும்போது தேவன் பாருங்க, அவன் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நிற்கிறான். தேவன் சொல்கிறார், ஆகாப் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் செய்த பாவத்தையெல்லாம் அறிந்த தேவன், அவன் செய்த அக்கிரமத்தை எல்லாம், இரத்தப்பழிகளை எல்லாம் வாங்கினான். எத்தனையோ மனிதர்களை கொண்டு குவித்தான், விக்கிரக பலிபீடங்களை கட்டினான், ஜனங்களை நாசம் பண்ணினான். ஆனால் ஒரு நாளிலே ஆகாப் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். அவன் தாழ்த்தும் போது தேவன் சொல்கிறார், ஆகாப் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அப்போ பாருங்க, தேவனுக்கு அவனுடைய குற்றமெல்லாம் மறந்து போகுது. அதை ஒன்றுமே அவர் நினைக்கல. அவன் தன்னை தாழ்த்தினதை பார்த்தார். அவனை மறுபடியும் கர்த்தராகிய தெய்வம் காத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனை காரியங்களை இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். இளைய குமாரன் எல்லாவற்றையும் அழித்து ஓடி வந்தான். பெயர், புகழ், பணம், செல்வம் எல்லாம் அழிந்தது. ஆனாலும் தகப்பனை நோக்கி ஓடி வரும்போது அவர் தகப்பன் ஓடுகிறார் பாருங்க. அவனை ஓடிப்போய் அவனை கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். அவரிடத்திலிருந்து கொண்டு போன எதை பற்றியும் அவர் கவலைப்படலை. சொத்து போச்சு, பணம் போச்சு, பெயர் போச்சு, புகழ் போச்சு, படிப்பு போச்சு, அந்தஸ்து போச்சு, எதையுமே அவர் கவலைப்படலை. அவன் என்னிடத்தில் வந்து விட்டானே என்று சொல்லி அவனை மறுபடியும் அணைக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பார். இந்த நாட்களில் தெய்வ பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யாரை பற்றியும், தேவனுடைய பிள்ளைகளை பற்றி, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை குறித்து, ஊழியர்களை குறித்து, மற்றவர்களை குறித்து நாம் அவன் விழுந்து விட்டான், அவன் பாவம் செய்து விட்டான், அவன் அப்படியே விழுந்து போனான் என்றெல்லாம் பேசுகிற வார்த்தைகளை விட்டு தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதோ அதே அன்பிலே நாம் வாழும்படியாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கனெக்ஷன் இயேசுவோட தான். அவரை யாரை எப்போ மன்னிக்கிறாரு, யாரை எப்படி அரவணைக்கிறாரு, யாரை வந்து தேற்றுகிறாரு என்று சொல்லி நமக்கு தெரியாது பாருங்க. என்ன எப்படி நடக்கும்னே தெரியாது. நினைவை நீங்கள் நினைத்து பாருங்க. யோனாவிடத்தில் சொல்கிறார், அங்கே பாவம் பெருகிச்சு, நீ போ அப்படின்னு. ஆனால் யோனா பயப்படுறான். காரணம் என்ன? நம் தேவன் திடீர்னு பாருங்கள் அந்த மக்கள் மேலே மனதுருகிடுவார். அப்படியே ஆயிட்டு பாருங்க. ஆனால் அங்கே பாவம் நடந்தது, பாவம் செய்தாங்க. தெய்வ சமூகத்தில் போய் அந்த பாவம் எட்டின போதிலும் அவர்கள் மனம் திரும்பும்போது அவர்களை அழிக்காமல் விட்டுவிட்டு, அவர்தான் தேவன். அவரிடத்தில் வரும்போது எந்த நிமிஷம் மனம் திரும்புகிறாங்கன்னே தெரியாது. அவர்கள் பாவம் செய்தவர்களும் கர்த்தரும் இணைந்து விடுவார்கள். குற்றம் சொல்லுகிறவர்கள், பிறரை பழிவாங்க என்னை துடிக்கிறவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். பாருங்க, அதுதான் ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்கிறது? சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு சீலோவாமில் ஒரு கோபுரத்தை கீழே விழுந்ததில் 18 பேர் செத்து போனாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இறந்து போனவங்க எல்லாம் பாவி, உயிரோடு இருக்கிறவங்கெல்லாம் பரிசுத்தவான்னு நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல என்று சொல்கிறார். தேவனாகிய கர்த்தருடைய காரியங்களெல்லாம் மிகவும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள்.
கோபுரத்தினாலே இடிந்து மரித்து போனவெல்லாம் பாவி அல்ல, நீ உயிரோடு இருக்கிறவனெல்லாம் நீதிமானும் அல்ல. தேவன் அவரிடத்திலே மனந்திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். எப்படிப்பட்டவனாயிருந்தாலும், பாவத்திலே விழுந்தவனாயிருந்தாலும், அக்கிரமத்திலே விழுந்தவனாயிருந்தாலும் அவன் 7 முறை அல்ல 70 முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி மனுஷனுக்கே சொன்ன தேவன் 1000 16,000 தலைமுறைக்கும் மன்னிக்கிற தேவன். அவருடைய மன்னிப்பு எல்லையில்லாதது, அளவற்றது. பாருங்க, அப்படிப்பட்ட மன்னிப்பை கொடுக்கிற தேவனிடத்தில் ஓடி வரும்போது அவர் மன்னித்து விடுவார். குற்றம் சாட்டுகிறவர்கள் மாட்டிக்கொள்வோம். தெய்வ பிள்ளைகள் நாட்களிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யாரை குறித்தும், தேவனுடைய பிள்ளைகளை குறித்து மிகவும் கவனத்தோடு காணப்பட வேண்டும். நம்மளுடைய காரியமெல்லாம் அவர்களுக்காக ஜெபிப்பது மாத்திரமே தவிர வேறு எந்த காரியத்தையும் நாம் அவர்களுக்கு மேலே சுமத்தக்கூடாது, அவர்களை நோக்கி பேசக்கூடாது. ஏனென்று சொன்னால், மற்றவர்களை நியாயம் செய்கிற நீ நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ள மாட்டா என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. அதனால் தெய்வ பிள்ளைகள் மிகவும் கவனமாய் இந்த நாட்களில் வாழ்வோம். சத்துருவானவன் யாரை விழுங்கலாம் என்று தேடிக்கொண்டிருக்கிற இல்லை நேரத்தில் தேவ அன்பிலே நாம் பெருகுவோம். ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.